ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரிவி ஆன்லைன் ஷாப்பிங். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டுடே வந்து நம்ம ஈஸியாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கான அரிசி பருப்பு சாதம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் வந்துட்டு பாருங்கள், இந்த கிளாஸில் வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு வந்துட்டு நான் பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாதி அளவு பருப்பு எடுத்துகிட்டு நான் வந்துட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுட்டேன். அரிசியும் பருப்பையும் நான் ஊற வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதாவது நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம்ல ரைஸ்க்கு, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த டைம் வந்து ஊறினாலே போதும். அதாவது 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊறினா போதும். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் நான் இடித்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் வந்துட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நான் கொஞ்சம் இடித்து எடுத்திருக்கேன். அதாவது நம்ம எண்ணெயில் போடும்போது அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து இறங்கும். அது வந்து ரொம்ப நல்லது. நாட்டு வெங்காயம் ரொம்ப நல்லது, சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு குக்கர் வச்சுட்டேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கடுகு ஜீரகம் 2 போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்ல பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நம்ம இடித்து வச்சதுனால நல்லா இதாகும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோடய ஃப்ளேவர் நான் இடித்ததுனால அதோடய ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கும். அந்த போட்டதுமே அந்த ஸ்மெல் வந்துட்டு அந்த அரோமா வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் போட்டுட்ட பிறகு இதில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தூள் உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துடும். லைட்டாக தூள் உப்பு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதில் இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா வதக்கி விட்டுடுங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு சால்ட் சேர்க்கறதுனால கொஞ்சம் வரும். வதக்கி விட்டுட்ட பிறகு அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அது வதங்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வதங்க விட்டுருங்க. நான் வந்துட்டு கரண்டி யூஸ் பண்ணல, அப்படி பண்ணேன். இதில் வந்துட்டு நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என் பொண்ணுக்கு நெய் ஒத்துக்காதுன்றதுனால நான் நெய் வந்து ஆட் பண்ணல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வதங்கிடுச்சு. கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு அப்புறம் தான் தக்காளி சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அது வதக்கிற உடனே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரையும் வதக்கணும். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிட்டு அது வரையும் நம்ம விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனால் அது வந்து டீட்டெயிலாக போடுறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நானே இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிட்டால் போதும், சிட்டிகை அளவு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம்ல, அது எல்லாமே இதாகட்டும். கொஞ்சம் லைட்டாக வதங்கி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட டொமேட்டோவும் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம பச்சை மிளகா 2 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து குழந்தைய கொடுக்குறதுனால நான் வந்து அதை ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் சாம்பார் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம காரமும் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அதனால் வந்து குழந்தைக்கு செய்கிறதுனால நான் இப்படி செய்கிறேன். நம்மளுக்கு வேணும்னா எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் இது இறக்கும்போது நம்ம நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது வந்து நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸில் மெஷர்மெண்ட் காமிச்சேன் இல்லையா, அதாவது 1 கப்பு அரிசி 1/2 கப் வந்து பருப்பு சொன்னேன். அதாவது நம்ம அதுக்கு வந்து 2 மடங்காக சேர்த்துக்கணும். அதாவது 1/2 கப்புன்ட்டு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம அரிசி பருப்பு வந்து கொஞ்சம் குழைவாக வேணும்னா நம்ம வந்து 3 ரேஷியோ சேர்த்துக்கணும். அதாவது 1:3. இப்போ வந்து 1/2 கப்புனா நம்ம 4 கப் ஆட் பண்ணணும். நான் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் குழைவாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து 6 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 கப்பு 6 டம்ளர் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குழைவாக இருந்தது. மத்தியானத்துக்கு லஞ்சு நல்லா இன்னும் கொஞ்சம் அதே மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் குழைவாகவே இருக்கும். அதனால் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து கொஞ்சமாகவே போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்துட்டு கட் பண்ணி வச்சதை மேலே அப்புறம் தூவி விட்ருங்க. நம்ம வந்துட்டு இறக்குன பிறகு கூட நம்ம கொத்தமல்லி தூவலாம். அதாவது இறக்கும் போது தானே அவள் கொத்தமல்லின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவள் சாப்பிட மாட்டாது. அதனால தான் நம்ம குக் பண்ணுறது கடைசியில் போடுறோம். அப்போவும் அதோட அரோமா வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்துடும். நம்ம வந்துட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா இப்படி கொதி வந்துட்ட பிறகு நம்ம வந்துட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டு உப்பு அதெல்லாமே நல்லா ஃபுல்லாக ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுமே நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த விசில் வந்துட்டு எவ்வளோ வரணும்னா 3 வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து 3 விசில் வந்தால் போதும். இது வந்து குழந்தைக்கு கொடுக்குறதுனால நான் வந்துட்டு 5 விசில் நான் விட போகிறேன். ஏன்னா நல்லா குழைவாக வரும். ஆனால் பருப்பெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, அது பருப்பெல்லாம் இதெல்லாம் நல்லா வேகணுன்றதுக்காக நான் 5 விசில் விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்து அடங்கியாச்சு. 5 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம விசில் போடும்போது அது கீழே வந்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சுட்டு நம்ம விசில் போட்டால் அது விசில் வந்தாலும் அது கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். எனக்கு வந்து வரல. அதாவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழைவாக சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நம்ம வாங்க பாக்ஸ் வந்துட்டு மாற்றி விட்டுடலாம். திறந்த உடனே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். அதாவது நம்ம போட்ட அந்த சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம நம்மள பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம பருப்பு சாதம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பருப்பு சாதம், அது இப்போ நம்ம வந்து சாம்பார் சாதம் அதில் வந்துட்டு நிறைய விரும்பி செய்வோம். ஆனால் அது சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காரா பூந்தி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம காரா பூந்தியும் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதோட வீடியோவும் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் ஜென்ரிவ்யூ ஆன்லைனோட ஷாப்பிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.